ஒரு 2 வீடு பக்கம் இருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாமரம் வந்து நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருந்தது. அதுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவங்களை பொறுத்து அவங்களும் செடி வச்சுருந்தாங்க. அப்போ மரம் வளரல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கோவம், ரொம்ப வெறுப்பில் வந்து டெய்லி இவங்க வீட்டில் பெருக்கிற குப்பை, வீட்டில் இருக்கிற அந்த சமைச்ச குப்பை, இந்த மாதிரி எல்லா வேஸ்டேஜ் என்ன பண்ணாங்கனாக்கா கோவத்தில் வந்து அவங்க இல்லாத பொழுது அவங்க மாமரத்தில் கொட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதேமாரி ரொம்ப நாள் கொட்டிக்கிட்டே வராங்க. ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் குப்பை கொட்டினாங்களோ அவங்க குப்பை கொட்ட போகும்பொழுது ஒரு கூட நிறைய மாம்பழம் வந்து அவங்களோட காம்பவுண்ட் மேலே இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்ன இவ்வளோ மாம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு தாங்காமல் ஒரு பக்கம் கோபம் இருக்குது, ஒரு பக்கம் என்னடா இதுன்னு கோவத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் உங்கள் வீட்டில் வந்து குப்பையை தானே கொட்டினேன், நீங்கள் எனக்கு எதுக்கு பழம் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்களை கேட்கும்பொழுது அந்த மாமரம் இருந்த அம்மா சொல்கிறாங்க, அதாவது எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக மாமரம் இருந்தது, ஆனால் காய் வந்து பெருசாக காய்ச்சி பழமாக பெருசாக வந்து வரல. நீங்கள் எப்போ குப்பை கொட்ட ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மரம் வந்து உங்களோட குப்பையெல்லாம் உரமாக எடுத்துக்கிட்டு இப்போ காய் கொடுத்து மாம்பழம் வந்து அவ்வளோ அழகாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாம்பழம் வர்றதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். அதனால தான் முதல்ல எடுத்தோடனே கூட உங்களுக்கு நான் வந்து வீட்டில் கொடுத்தேன் அப்படின்றது அவங்க தேங்க்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வேலை பார்க்கும்பொழுது வாழும்பொழுது நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே கண்டிப்பாக நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம தள்ளி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கொலீக்ஸ், எந்த மாதிரி யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வகையில் நம்மளை கரிச்சு கொட்டிகிட்டு இருப்பாங்க, தப்பு சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, ஈகோ கிளாஷ், பார்ஷியாலிட்டிஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுவாங்க. ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது அதை தப்புன்னு சொல்லி தட்டி கழிக்க எல்லா ஆங்கிலையும் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யாராவது பண்ணும்போது ட்ரிகர் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், ரொம்ப ஒரி பண்ணிக்காமல், வருத்தப்படாமல், இதெல்லாமே நமக்கான உரன்றதை மைண்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம எங்கே போக நினைக்கிறோமோ அங்கே போகிறதுக்கான வழி ரொம்ப க்ளீனாக இருக்கும், கிளியராக இருக்கும்.